ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 35 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரீனில் பவுன்ஸ் ஆகுற மாதிரி ஒரு அனிமேஷன் பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அது பார்டர் இருக்கு, அதில் வந்துட்டு இது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் திரும்ப வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த அனிமேஷனை எப்படி நம்ம சீல பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தோன்னா சிம்பிளாக ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பேசிக்காக இதை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஒரு 2D ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ட்ரா பண்ணுவோம். அப்புறமேட்டு இதை மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து அது மேலேயே ட்ரா பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அதோட பொசிஷன் வந்துட்டு மாறும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டோன்னா இதை நார்மலாக ஒரு ஒரு 2D கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு பொசிஷன் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே 0லேருந்து ஆரம்பிக்கும். மேலே போக போக அது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டில் போக போக எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி. அதுவே நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் எல்லாமே எல்லா இண்டெக்ஸும் வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து இது 0,0ன்னு இருக்கும், இந்த பொசிஷன் ஸ்பெசிஃபிக் பொசிஷனு. அதுக்கப்புறமேட்டு இது ரைட்டில் வர வர எக்ஸ் ஆக்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே டவுனில் கீழே வர வர ஒய் ஆக்சிஸ் கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். ஸோ அப்படின்னா இது வந்துட்டு 1,0, இது வந்துட்டு 3,0 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பொசிஷனில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக பிரிண்ட் பண்ணுவோம். அப்புறமேட்டு இதில் வந்துட்டு ஒவ்வொரு பொசிஷன் மாற மாற நம்ம அதோட டிஃப்ரென்ஸ் லைக் எக்ஸோட பொசிஷன் மாறுது அப்படின்னா நம்ம எக்ஸோட பொசிஷன் மாறுது அப்படிங்கிறத வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இன் எக்ஸ், அதை டிஎக்ஸ்ன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஒய் பொசிஷன் லைக் எக்ஸில் பொசிஷன் மாறுது அப்படின்னா அது வந்துட்டு இந்த இந்த சைடில் இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகும். அதுவே ஒயில் பொசிஷன் மூவ் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் கீழே இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி. இப்போது இதை வச்சுக்கிட்டு நம்மளால் இந்த டெக்ஸ்டோட பொசிஷனை மூவ் பண்ண முடியும். அப்புறமேட்டு இப்போ நீங்கள் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணீங்கன்னா இது எப்போவுமே ஒரு டயகனலாக தான் மூவ் ஆகுது. லைக் எப்போ பவுன்ஸ் ஆகும்போது டயகனலாக மூவ் ஆகுது. அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ் சைஸில் நீங்கள் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா அது வந்துட்டு எக்ஸை மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எய்தர் இது வந்துட்டு ஹரிசான்லாவோ வெர்டிகலாவோ இதாகும். எக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஹரிசான்டலாக இன்க்ரீஸ் ஆகும். அதே ஒய் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்துட்டு வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகும். அதுவே எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு எப்போவுமே ஹரிசாண்டலாக தான் போகும். ஸோ அப்படிதான் இதை நம்ம ஒரே சமயத்தில் எக்ஸையும் ஒய்யையும் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமா நம்மளால இதை ஹரிசாண்டலாக மூவ் பண்ணி வைக்க முடியும். அப்புறமேட்டு நம்ம இதில் இந்த பவுன்சிங் எஃபெக்ட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது இந்த வாலை ஹிட் பண்ணுது. வால்னா இதர் அந்த டாப் ஒய் பொசிஷன் ஆர் லைக் இந்த பார்டரில் இருக்க எக்ஸ் பொசிஷன் இதை வந்துட்டு ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணும்போது நம்ம அது பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் இந்த பவுன்சிங் இது எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிஃப்ளெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்துட்டு நீங்கள் எய்தர் எப்போ ஹிட் ஆகும், எப்போ வாலில் ஹிட் ஆகும், அதாவது வால் லைக் இதை வாலை எடுத்துக்கோங்க. நீங்கள் வாலை எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா இதை வந்துட்டு வாலை எடுத்துக்கிறீங்கன்னா எப்போ வாலில் ஹிட் ஆகும் அப்படின்னா எய்தர் ஒய் வந்துட்டு ஜீரோவா அல்லது இதுவா, ஏன்னா இந்த ஹைட்டாக இருக்குது, ஈக்குவல் டு ஹைட் ஆர் இட் இஸ் 0. அதே மாதிரி எக்ஸும் ஈக்குவல் டு 0
ஆர் இந்த வித்தோட ஹைட்டு வித்தோட வேல்யூ. அப்படி இருக்கும்போது தான் அந்த ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஹிட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஒருவேளை ஒய்ய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூவையே நம்ம டிக்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ டிஃபரன்ஸ் வந்து டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா, அத வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணி டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ். இப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணா அது வந்து டிஎக்ஸ் ஆயிடும். ஸோ அத வந்து நம்ம இப்படி பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த வால ஹிட் பண்ணாலோ அல்லது இந்த இந்த எக்ஸோட பொசிஷன்ல இருக்க இந்த வால ஹிட் பண்ணாலோ வந்துட்டு எக்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கடா. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, இ அ இப்ப இந்த இடத்துல இது வந்துட்டு ஒய்ய ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி பவுன்ஸ் ஆகி இந்த பக்கம் போகுது அப்படின்னா, இங்க எக்ஸ் வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஒய் தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒய் வரும் இப்போ ஒய் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா, ரிவர்ஸ்ல போம்போது ஒய் இந்த டைரக்ஷன்லயே திரும்பி போகும். ஓகேவா? ஆனா, இது வந்துட்டு அ ஆனா இதுக்கும் எக்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல. எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அப்படின்னா, இது டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷன மட்டும் மாத்திட்டு, ஹாரிசான்டல் வேல்யூவ மாத்துறதுனால, இது வந்துட்டு இப்படி வர்றது வ டைரக்ஷன் மாறுது. ஆனா, அது வந்துட்டு எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுனால, இது வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி போயிடுது. ஸோ இப்படி பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு ஈ அ ஈக்குவலா எக்ஸும் ஒய்யும் வேல்யூஸ் இருக்கும்போது, அது வந்துட்டு ஒரு அ அ என்ன சொல்றது? அ அ எக்ஸாக்ட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். இல்ல அது என்ன வார்த்தைன்னு தெரியல. பட் அதான் எக்ஸாக்ட்டா இப்படி வந்தது அதே சைஸ்ல எக்ஸோட டிஃபரன்ஸ், ஒய்யோட டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, வந்த வழியிலேயே திரும்பி போகும். இதே தான் வந்துட்டு ஹாரிசான்டலா ஹிட் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, அப்பவும் அதுதான். இத நம்ம கோட்ல பார்த்தோன்னா நமக்கு தெளிவா புரியும். ஸோ, இப்ப நம்ம கோட பார்க்கலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, ம், ம், ம். பேசிக்கா இது வந்துட்டு என்னன்னா, ஆ கர்சர் லைக் இங்க பார்த்தீங்கன்னா, கர்சரே இது தெரியாது. கர்சர் நேத்து நம்ம பார்த்திருந்தோம். என்னன்னா, இந்த ஸ்லாஷ் பிரிண்ட்எஃப்ல வந்துட்டு நெறைய எஸ்கேப் கேரக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ லைன்ங்கிறது ஒரு எஸ்கேப் கேரக்டர் தான். அது வந்துட்டு எப்படி ஒரு அடுத்த லைனுக்கு போ அப்படின்னு ஒரு கமாண்ட் லைனுக்கு சொல்லுதோ, அதே மாதிரி இது ஒரு எஸ்கேப் கேரக்டர். இந்த ஸ்லாஷ் என் அப்படிங்கிற மாதிரி. இது வந்துட்டு ஸ்லாஷ் 033னா இது வந்து கமாண்ட் லைனுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறது வந்துட்டு இப்படின்னு அப்படிங்கிறத டினோட் பண்ற எஸ்கேப் கேரக்டர் இது. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுங்கிறது இது அந்த ஒரு கமாண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத குறிக்கிறது. பட் இந்த கொஸ்டின் மார்க் 25L அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்துட்டு கர்சர வந்து ஹைட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ வந்துட்டு நார்மலா நீங்க பார்த்தீங்கன்னா, கர்சர் தெரிஞ்சுகிட்டே இருக்கும். பட் இங்க வந்து கர்சரே தெரியல. ஸோ இதுதான் அது பண்ணுது. ஸோ ஃபைன். இப்போ வந்துட்டு நார்மலா பார்த்தா இது வந்து தொடர்ந்து ரன் ஆயிட்டே இருக்கு. நம்ம டெல் வந்துட்டு கண்ட்ரோல் சி குடுக்குற வரைக்கும். இதுக்கு வந்து எக்ஸிட் குடுக்குற வரைக்கும். ஸோ இது ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு அ வைல் லூப் போட்டிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு முறை நம்ம டிரா பண்ணும்போதும், அதுக்கு ஒவ்வொரு முறை நம்ம டிரா பண்றதும் அது ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் போற மாரி தான். அ படம் வரையிற மாரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தத அழிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால, இ அ அதுக்காக அதுக்கு இந்த கமாண்டு அழிச்சிட்டு போற மீன்ஸ் லைக் இந்த 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 ஹெச்ங்கிற கமாண்ட் என்ன பண்ணும்னா, நீ கர்சர வந்துட்டு ஸ்டார்ட்டிங் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். அது அதுக்கப்புறமே நம்ம ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, அது ஏற்கனவே இருந்ததுக்கு முன்னாடி ஓவர் ரைட் ஆகும். இப்படி ஒரு ஃப்ரேம் இருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரேம் முன்னாடி ஃபர்ஸ்ட்லேருந்து கர்சர் இங்க போயிடுச்சு அப்படின்னா, இது வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ரைட் ஆயிட்டே வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக கமாண்டு. இதுக்கு பதிலா நம்ம சிஸ்டமோ அந்த எப்படி கமாண்ட் லைன்ல போய் சிஎல்எஸ்ன்னு போய் குடுப்போமோ, எப்படி டெர்மினல்ல போயிட்டு ஏதாச்சும் நம்ம இங்க டைப்லாம் பண்ணிட்டு சிஎல்எஸ்ன்னு குடுத்தா போமோ, சில இந்த லாங்குவேஜஸ்ல நம்ம சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ்ன்னு குடுத்தோம்னா, இந்த இந்த கமாண்ட் லைன்ல இந்த கமாண்ட் ரன் பண்ணா, இதுக்கு உள்ள இருக்க கமாண்ட் ரன் பண்ணா என்ன அவுட்புட் வருமோ, அது வந்துட்டு வரும்.
ஸோ அத குடுக்கலாம். இல்ல அது வந்துட்டு அ இந்த ஸ்க்ரீனையே மறுபடியும் ரீரைட் பண்ணிடும். பட் அதுக்கு பதிலா நம்ம இது ஓவர்ரைட் பண்ணும் ஓவர்ரைட் பண்ற மாரி வச்சுக்கிட்டா, இது கொஞ்சம் இன்னும் பெர்ஃபார்மன்ட்டா இருக்குங்கிறதுனால இது வச்சிருக்கோம். ஸோ ஃபைன் அது விடுங்க. பட் இத சும்மா இந்த டெக்ஸ்ட்ட பிரிண்ட் பண்றோம். பேசிக்கா இதுதான். இதுதான் லூப். எப்படி ஒரு 2டி 2 டைமென்ஷன்ல இத பிரிண்ட் பண்ணுவோமோ அதுதான். இப்போ இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தன ஹைட் எத்தன ரோ இருக்குமோ அதுதான் அவுட்டர் லூப்பா எப்பவுமே இருக்கும். எத்தன காலம்ஸ் இருக்குமோ அதுதான் இன்னர் லூப்பா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹைட் அண்ட் விட்த்த வந்துட்டு ஒரு இத மேக்ரோவா இங்க போட்டிருக்கோம். டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைட் வந்துட்டு 60, 60 இது வந்துட்டு 20 வே ஹேவ் விட்த் 60 ஹைட் 20 அப்படின்னுட்டு. ஸோ இப்போ பார்த்தோம்னா, இதுதான் இது வந்துட்டு அந்த கிரிட்ட டிரா பண்றதுக்கான லூப்பு. ஸோ இது வந்துட்டு இதுல ஒரு ரோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் ஒவ்வொன்னும் ஒரு ரோவ குறிக்குது. ஸோ இப்போ ஒரு ரோ முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம நியூ லைன் பண்ணும்போது தான் அது அடுத்த ரோ போகும். ஸோ அதுதான். ஸோ இப்போ உள்ள வந்துட்டு வேல்யூஸ பிரிண்ட் பண்ணணும். அந்த கிரிட்டோட வேல்யூஸ பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்டர் பிரிண்ட் பண்ற லாஜிக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு வரும். ஸோ பார்டர் எப்போ பிரிண்ட் பண்றோம்னா, லைக் I ஈக்குவல் டூ 0. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஆர் வந்துட்டு இந்த ஹைட்டோட ரோவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்துட்டு ம் அ பிரிண்ட் 0 இண்டெக்ஸ்ல ஆரம்பிக்கிறதுனால ஹைட் -1 0ன்னு போட்டிருக்கோம். ஸோ பட் அட் எண்ட் ஆஃப் த டே லைக் இந்த ஹைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ அல்லது லாஸ்ட் ரோவா இருந்துச்சுன்னா, நம்ம இந்த அ மைனஸ் பண்ணா அது வந்து ஃப்ளோர் மாரி இருக்கிறதுனால மைனஸ் போடுறோம். ஸோ அதுவே வெர்டிகலா இருக்கும்போது நம்ம இது வித் வந்துட்டு 0 டூ வித் -1 இருக்கும்போது இது பண்றோம். இதுவே இதெல்லாம் எம்ப்டியா இருக்க பிளேஸஸ் நம்ம எம்ப்டியா பிரிண்ட் பண்ணாம விட முடியாது. ஒருவேள அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்துட்டு இங்கே டேஷ் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணலைன்னா மறுபடியும் இங்கே கோடு வரும். ஸோ அதனால எம்ப்டியா இருக்க ஸ்பேஸையும் நம்ம ஸ்பேஸ வச்சு ஃபில் பண்ணணும். ஸோ நல்லா ஸ்பேஸ் போடுறோம். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்றோமோ அத வந்துட்டு போடுவோம். இந்த டெக்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரியே முன்னாடி பொசிஷன் வந்துட்டு சும்மா எக்ஸ் ஆஃப் 10 ஒய் ஆஃப் 5 அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ்ல வந்துட்டு 10 ஒய்ல வந்துட்டு 5னா கிட்டத்தட்ட இந்த இடத்தால அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கும். ஓ அ இந்த இந்த இடம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபைன். ஸோ இந்த பொசிஷன்ல ஆரம்பிக்குது. ஸோ இந்த இத வந்து பிரிண்ட் பண்ணணும். இதுவும் வந்துட்டு இந்த கலர்லாம் அதுக்காக தான் இதுவும் கமாண்டுன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கா இந்த நம்ம கமாண்ட் லைன்ல என்ன கலர் வரணும் அப்படிங்கிறது இந்த கமாண்ட்ஸ வச்சு நம்மளால இது சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எஸ்கேப் கேரக்டர். இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த கமாண்ட். இந்த கமாண்ட்ல வந்துட்டு இங்க 1ன்னா என்ன அர்த்தம்னா, கலர்ன்னு அர்த்தம். போல்டு பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செமிகாலன் வச்சு செப்பரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் லைன்ல கலர்ஸ் வந்துட்டு ஒரு 7 கலர் தான் இருக்குமா. அது என்னன்னா 31னா அது ரெட்டு, கிரீனு, எல்லோ, ப்ளூ அப்படின்னு ரெஸ்பெக்டிவா இருக்கும். ஸோ வந்துட்டு அததான் நம்ம இந்த கமாண்ட வச்சு பிரிண்ட் பண்றோம். அப்புறம் எம்ங்கிறது இந்த கமாண்ட் முடியுதுங்கிறத குறிக்கிறதுக்காக. ஸோ கலர் வந்து நம்ம 1, 2, 3 1 டூ 7 1 டூ 7 7ங்கிறது 6 ஒயிட்ங்கிறதுனால நம்ம 1 டூ 6 வரைக்கும் நம்ம இந்த இடத்துல கலர் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 31 டூ 36 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால 30 பிளஸ் இது கலர் வந்துட்டு மறுபடியும் ரீசெட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை ஹிட் ஆச்சுன்னா, அது நம்ம அடுத்து பார்ப்போம். பட் இதான் அந்த கலரு. அப்புறமேட்டு இந்த டெக்ஸ்ட்ட பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கலர ரீசெட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ரீசெட் பண்ணிட்டு இந்த 0னா அந்த ரீசெட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தமா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒவ்வொரு லூப்ல கடைசி வரைக்கும் நம்ம எம்ம பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு வைக்கலாம். அதுக்கு பதிலா இந்த கேரக்டர்ஸ வந்து இதுதான் நம்ம பிரிண்ட் பண்றது ஆக்சுவலி இதுதான். ஸோ இது வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எம் கிட்ட வந்துருச்சு. எம்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அப்புறம் மீதி இருக்கிறதையும் சேர்த்து இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறோம். இது OHANங்கிறத. ஸோ அதனால இது வந்து 4 கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால, அந்த அ இது இது நம்ம ஹாரிசான்டலா தான் பிரிண்ட் பண்றோம். எனிவே இந்த நேம. ஸோ அதனால நம்ம அந்த ஜேவ வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி போக வைக்கிறோம். அடுத்து வந்துட்டு ஸோ இது பண்றோம். அவ்வளோதான். ஸோ இதுதான். இப்ப வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமுக்கா நம்ம எப்படி இந்த கிரிட்ட பிரிண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இந்த டிஃபரன்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய்ய வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ அத வந்து நம்ம பண்ணுவோம். எக்ஸ் பொசிஷன் ஈக்குவல் டூ டிஃபரண்ட் இன் எக்ஸ், டிஃபரன்ஸ் இன் ஒய்ன்ட்டு. ஒருவேளை அப்படி பண்ணும்போது, ம்
இந்த ஹிட் எய்தர் எக்ஸ் பொசிஷன்ல வால ஹிட் பண்ணுச்சுனாலோ, ஒய் பொசிஷன்ல வால் ஹிட் பண்ணுச்சு அப்படின்னாலோ, நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இத ரிவர்ஸ் பண்ணிடுவோம். லைக் டிஎக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டிஎக்ஸ்ன்னு போடலாம். இல்லாட்டி அத இன்டூ மைனஸ் 1ன்னு போடலாம். 2ம் ஒண்ணு தானே மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் மைனஸால மல்டிப்ளை பண்ணாலோ, இல்லன்னா மைனஸ் பண்ணாலும் ஒண்ணு தானே வரும். ஸோ அதனால இந்த டிஎக்ஸ இது பண்ணிட்டு, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரே விஷயம் தான் அப்படி பண்ணிடுவோம். பண்றதுனால இந்த பொசிஷன் வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடும். ரிவர்ஸ் ஆயிரும். அப்புறமேட்டு அது வந்துட்டு பவுன்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. பவுன்ஸ் ஆகும். அப்புறமேட்டு இப்ப வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒருவேள இங்க பார்த்தீங்கன்னா, ஹிட் இது எப்போ இது ஒரே கலர்ல இருக்கு. எப்போ ஹிட் ஆகுதோ அப்போ கலர் மாறுது. இது நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த இத பண்றதுக்காக ஒருவேள இது பார்டர ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம இங்க ரிவர்ஸ் பண்றோமா, அதே இதுல வந்து ஹிட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் ஃபிளாக் வச்சுக்கிட்டு, ஒரு ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா, கலர் வந்து திருப்பி அ மறுபடியும்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். ரெட்டுக்கு அடுத்து கிரீனு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கூட. இப்ப ரெட் இருக்கா, அப்புறம் கிரீனு, நெக்ஸ்ட் எல்லோ வரும். ஸோ அதுதான். இது ப்ரிடிக்டபிளா தான் இருக்கு. ஸோ இது ரேண்டமாலாம் எதுவும் இல்ல. ஸோ இந்த கலர்ஸ் தான் மாறும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு அ அ ஆ அ இது ஒவ்வொரு முறை பிரிண்ட் பண்றது வந்துட்டு ஒரு உடனே பிரிண்ட் பண்ண கொஞ்சம் ஒரு டிலே வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இதுல பேசிக்கா நீங்க இந்த இந்த பவுன்ஸ் ஆர் லாஜிக் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் அ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் இதுல ஒரே விஷயம் என்னன்னா, எக்ஸு, ஒய்ங்கிறதுனால இது வந்துட்டு எப்படியோ இது இப்படி அ எக்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஒய் வந்துட்டு ஹிட் ஆகி ரிவர்ஸ் ஆகுதுங்கிறதுனால இது இப்படி பவுன்ஸ் ஆகுது. ஒருவேள வாட் இஃப் அ ஒரு கார்னர்ன்னு வச்சுக்கோங்க. கார்னர்ல போயிட்டு கார்னர் இருக்கும்போது அது வந்துட்டு எக்ஸோட பவுண்டரியும் தான், ஒய்யோட பவுண்டரியும் தான். அப்படி இருக்கும்போது, அப்ப வந்துட்டு என்னவாகும்னா, எக்ஸும் ரிவர்ஸ் ஆகும், ஒய்யும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா, வந்த வந்த இது இடத்துலயே இது திரும்பி போகும். இப்படி இப்படி தான் பார்டர் இங்க வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப வந்து இது வந்த இதுலயே திரும்பி போகும். ஸோ அதுக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒருவேள கா வா அ பார்டர்ஸ ஹிட் பண்ணாம கார்னர ஹிட் பண்ணுச்சுன்னா, இது மாரி திரும்பி ரிவர்ஸ்ல போகும்னு வச்சுக்கோங்க. வந்த வழியே திரும்பி போகும். மத்த எல்லா சினாரியோலயும் இது வந்து ரிஃப்ளெக்ட் தான் ஆகும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இதுக்கான கோட் வந்துட்டு நான் அந்த ரெப்போல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ரெப்போல இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.